அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது ஒனியன் ரொட்டி, வெங்காய ரொட்டி. இது எங்கள் அம்மா செஞ்சவங்க. அதை வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து எப்படி செய்கிறேன்னா, ஆட்டாமா கோதுமைமா. அதுக்குள்ளே நல்லெண்ணெய், அப்புறம் தண்ணி, அதெல்லாம் சேர்ந்து அப்படியே கலக்கணும், மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி போட்டு ரொட்டி மாதிரி வட்டமாகி போட்டு, இந்தியாவில் வந்து வெங்காயம், கொஞ்சம் சீனி, அப்புறம் கறிமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து வச்சுருக்கணும். பிறகு அந்த வட்டமாக்கப்பட்ட அந்த ரொட்டிக்கு மேலே இந்த நம்ம தாளித்ததை வந்து அப்படியே போட்டு இப்படியே பட்டை பண்ணுற மாதிரி இப்படியே வந்து கறிகளை வச்சு போட்டு இப்படியே மடித்து விடணும். மடித்து போட்டு அடுப்பில் ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் விட்டா இப்படி வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்றேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்குது. அதில் வந்து இந்த சீனியில் இதுவும் வந்து அப்படியே தெரியுது. நீங்கள் விரும்பினீங்க அப்படின்னா நெய் கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட எதோ இருக்கோ அதை யூஸ் பண்ணி செய்யலாம். செய்ய முடிக்க ஒரு 40 நிமிஷம் 30 நிமிஷம் எடுக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியாக வந்து நீங்கள் சாப்பிட்லாம். எங்கள் அம்மா செஞ்சது. சூப்பராக இருக்குது. நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன் முந்தி. பட் இப்போ அம்மா செஞ்சாங்க. அம்மா செஞ்சாங்க அப்படின்னா நான் ஒரு குறைஞ்சது ஒரு 10 சாப்பிடுவேன். அப்படி டேஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி டீ, அப்படி இல்லாட்டா காஃபி அது ஒன்று குடிச்சிங்கன்னா தரமாக இருக்கும். என்னதான் ரொட்டியை வந்து சிக்கன் மட்டன் அதோட சாப்பிட்டாலும் அதை விட இந்த வெங்காயத்தை தாளிச்சு போட்டு அதுக்குள்ள வச்சு சாப்பிட்றது வந்து ஒரு தனி டேஸ்டாக இருக்கும். ஒரு வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இது வந்து ஜாழ்ப்பாணத்து வெங்காய ரொட்டி அப்படின்னுவோம். எங்களோட அம்மம்மா எல்லாம் அப்படி தான் அந்த வீட்டு ஜெஃப்னால இருக்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டா சில வேளைகள் நைட்டுக்கு டின்னர் இருக்குது. இதுதான் வரும். விரும்பி சாப்பிட்றாங்க. நானும் தங்கச்சியும் வீட்டை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. நானும் வந்து செய்வேன். இன்னொரு நாள் வந்து செய்முறை அண்ட் செஞ்சு வந்து வீடியோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆட்டாமா கோதுமைமா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு எண்ணெய் நாங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம். போட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டு அப்படியே ரொட்டிக்கு பதம் வர்ற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் வட்டமாக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு இங்கால வந்து அடுப்பில் வந்து வெங்காயம் கறிமிளகாய் அப்புறம் கொஞ்சம் சீனியை போட்டு நல்லா தாளிக்கணும். தாளித்து அந்த வெங்காயத்தில் மனம் வரும் இல்லை, அந்த ப்ரௌனாக வந்தோடனே அது வரைக்கும் வந்து விட்டுட்டு அது இப்படி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வட்டமாக்குனதுக்கு மேலே ஒரு 2-3 தேக்கரண்டி வந்து அந்த தாளிச்சதை வந்து எடுத்து அப்படியே மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணி போட்டு அப்படியே ரோல் பண்ணி போட்டு இப்படி மடித்து போட்டு அதை வந்து அடுப்பில் ரொட்டி சுடைக்கு என்ன பண்ணுவோம், அப்படியே ரொட்டி சுடுற மாதிரி சுடணும். 2-3 நிமிஷத்தில் வந்து இந்த ஒனியன் ரொட்டி வந்து ரெடி ஆயிடும். ஜெஃப்னா ஸ்டைல் ஒனியன் ரொட்டி ரெடி ஆயிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இப்போது பாய்.